students, welcome to Tnpsc Academy. நம்ம group 2A mains exam series 1 modern India இதோட keys பார்க்கலாம். questions பொறுத்த வரைக்கும் previous வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம keys பார்ப்போம். first one, the National Museum in Delhi is the largest museum in India. இது correct. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் largest museum எது பார்த்தீங்கன்னா National Museum in Delhi. second one, the National Museum was established in the year 1947 கிடையாது 1949. So இதில் second option தப்பு. So option B one only correct. Then second one, the first paper currency issued by RBI in dash year was 5 rupee notes bearing the portrait of dash. So இந்த first paper currency வந்து RBI எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1938. இதில் வந்து கிங் ஜார்ஜ் 6 இவருடைய போர்ட்ரைட் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். த தேர்ட் ஒன், ஃபோர்ட் செயின்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை ஃப்ரெஞ்ச். இது ஃப்ரெஞ்ச் கிடையாது, பிரிட்டிஷ் தான் இதை பில்ட் பண்ணாங்க. இட் வாஸ் பில்ட் இன் 1690. இது கரெக்ட். இந்த ஃபோர்ட்டை வந்து 1690 பில்ட் பண்ணாங்க. இட் வாஸ் பில்ட் இன் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் கிடையாது, கடலூர். ஸோ இதில் தேர்டு கொஸ்டினில் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 2 only correct. Then fourth question, Bartholomew Dias is commonly known as navigator. இது தப்பு. நேவிகேட்டர் யார் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹென்ரி. பிரின்ஸ் ஹென்ரியை தான் வந்து நேவிகேட்டர்னு சொல்லுவாங்க. Bartholomew Dias encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. ஸோ இதில் வந்து ஹென்ரி தி நேவிகேட்டர் தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை, அதாவது அன்னோன் ரீஜன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணுங்கிறத வந்து அவருடைய நாட்டை சார்ந்த மக்கள்கிட்ட என்கரேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்தலோமியூ டயஸ் கிடையாது, ஹென்ரி தி நேவிகேட்டர். தென் தேர்ட் ஒன், பிரின்ஸ் ஹென்ரி எ போர்ச்சுகீஸ் sailor reached the southernmost point of Africa in 1487. சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இந்த ரீஜனை வந்து பார்த்திங்கன்னா 1487 ரீச் பண்ணியிருந்தாங்க. அந்த நபர் யார் பார்த்திங்கன்னா பார்த்தலோமியூ டயஸ். ஸோ இந்த நேம் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிரின்ஸ் ஹென்ரி வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை த கிங் ஜான் 2. இது பிரின்ஸ் ஹென்ரி கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தலோமியூ டயஸ். ஸோ நேமை மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இதில் எதுவுமே கரெக்ட் கிடையாது. which of the following statements are wrong கேட்டிருக்காங்க. ராங் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். தென் ஃபிஃப்த் ஒன், சூஸ் த ரைட் மேட்சஸ். வாஸ்கோ ட காமா அண்ட் த இயர் ஹீ கேம் டு இந்தியா. ஸோ வாஸ்கோ ட காமா பொறுத்த வரைக்கும் 3 times இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஃபஸ்ட் டைம் 1498, இது கரெக்ட். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1502 கிடையாது, 1501. தேர்ட் டைம் வந்து 1524. இந்த டைமில் தான் அவர் இல்லானார். அண்ட் இந்த டைமில் கொச்சினில் வச்சு அவர் இறந்து போனார். 1498 அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவரை இன்வைட் பண்ணது யார் பார்த்திங்கன்னா கிங் ஜமரின். கிங் ஜமரின் தான் அவரை இன்வைட் பண்ணாங்க. தென் செகண்ட் டைம் அவர் இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 20 ஷிப்போடு தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அண்ட் அதே மாதிரி அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணனூரில் ஒரு ஃபேக்டரியை வந்து ஒரு ட்ரேடிங் சென்டரை வந்து ஃபவுண்ட் பண்ணார். ஒரு ட்ரேடிங் சென்டரை வந்து செகண்ட் டைம் வரும்போது அவர் ஃபவுண்ட் பண்ணார். ஸோ இதில் செகண்ட் ஒன் மட்டும் தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தென் சிக்ஸ்த் ஒன், டேஷ் வாஸ் த ஃபஸ்ட் போர்ச்சுகீஸ் கேபிட்டல் இன் இந்தியா அண்ட் லேட்டர் இட் வாஸ் ரிப்ளேஸ்ட் பை டேஷ். இதில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் எது பார்த்திங்கன்னா கொச்சின், செகண்ட் கேபிட்டல் கோவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கேபிட்டல் கொச்சின், செகண்ட் கேபிட்டல் கோவா. Then seventh one, reason and assertion type. Assertion, French introduced a policy known as blue water policy. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, அசர்ஷன் தப்பு. இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், அதாவது ஃப்ரான்சிஸ் டி அல்மைதா இவர் தான் இந்த ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்தார். ரீசன், தி பாலிசி எய்ம்டு டு டேக் ஓவர் த சோல் ட்ரேட் பவர் இன் அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன். இது கரெக்ட். இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி என்னென்னு பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து இந்த அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷன் டோட்டல் ஓஷன் பகுதியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது போர்ச்சுகீஸ். யார் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் டி அல்மைதா. ஸோ இதில் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. Eighth question,
choose the wrong matches type. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைதா. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைதா வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கவர்னர். கரெக்ட். அல்ஃபோன்சா டி அல்புகர்க், இவர் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா. இது கரெக்ட். ஸோ இனிஷியலி வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைதா வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர். பட் இருந்தாலும் ரியல் ஃபவுண்டர் யார் பார்த்திங்கன்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் மென் அண்ட் இந்தியன் உமன் இவங்களுக்கு இடையில் மேரேஜஸ் வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தார். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ராங். இதில் ராங் மேட்சஸ் தான் கேட்டிருக்காங்க, 3 தப்பு. ஸோ இதில் டி இஸ் கரெக்ட். தென் 9th one, who brought the cultivation of tobacco to India? டொபாக்கோ இந்தியாவில் கல்டிவேஷனுக்கு கொண்டு வந்த யார் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கத்தோலிக் ரீஜன் இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பிரிண்டிங் ப்ரெஸ், கோவாவில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தது போர்ச்சுகீஸ் தான் 1556. சவுத் இந்தியாவிலையும் பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தாங்க. Then 10th one, the company founded their first factory in Masulipatanam in 1605. This company captured Amboyana in 1605 and established its supremacy in Spice Island. இந்த கம்பெனி யார் பார்த்திங்கன்னா டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி. ஸோ டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1605 1605 வந்து மசுலிப்பட்டினம், அதாவது ஆந்திர பிரதேஷில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரி கொண்டு வந்தாங்க. தென் அம்போயனா, அதாவது போர்ச்சுகீஸ் கிட்டே இருந்து அம்போயனாங்கிற ஒரு பிளேஸை கேப்சர் பண்ணாங்க. அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஐலாண்டில் அவங்க சுப்ரிமசியை கொண்டு வந்தாங்க. ஸோ டச் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி. தென் 11th one, the most important Indian commodities traded by Dutch were. ஸோ டச் வந்து பார்த்திங்கன்னா ஓபியம், ரைஸ், இண்டிகோ இதெல்லாமே ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சில்க், காட்டன் இந்த மாதிரி விஷயங்களும் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. சில்க், காட்டன், ஓபியம், ரைஸ், இண்டிகோ இதெல்லாமே ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டச்சை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா புலிகட், சூரத், சின்சுரா, கசிம் பஜார், பாட்னா, பாலசோர், கொச்சின் இங்கே எல்லாமே ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் எல்லாமே கரெக்ட். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி எல்லாமே கரெக்ட். The 12th one, Amboyana massacre incident accelerated the rivalry between which European companies? Dutch and British companies. இந்த அம்போயனா மேசக்கர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டில் வந்துச்சு, பேட்டில் ஆஃப் பெதேரா. இது வந்து பார்த்திங்கன்னா 1759. இந்த பேட்டில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து டச்சை தோற்கடிச்சாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அம்போயனா மேசக்கர் இஸ் ரிலேட்டட் டு டச் அண்ட் பிரிட்டிஷ் கம்பெனிஸ். The 13th one, the Mughal Emperor Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat. So இது correct. Surat initially became the headquarters of English in Western India. ஸோ இதில் ரெண்டுமே கரெக்ட். ஸோ சூரத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டலாக இருந்துச்சு, ஒரு ஹெட் குவார்ட்டராக இருந்துச்சு பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும். அண்டு சூரத்தில் ஃபேக்ட்ரி கொண்டு வரதுக்கு வந்து முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் போத் 1 and 2 ஆர் கரெக்ட். 14th one, in dash year Sir Thomas Roe was sent to Jahangir's court by King Dash of England. இதில் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இன் 1615 ஜேம்ஸ் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து சர் தாமஸ் ரோவை வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. Then 15th one, King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Dash King. இதில் போர்ச்சுகீஸ் கிங்கிட்ட இருந்து தான் டவுரியாக பாம்பேயை வாங்கியிருந்தாங்க. யார் பார்த்திங்கன்னா கிங் சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாந்து. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் பாம்பே கிடச்சிது. அண்ட் அதே மாதிரி மெட்ராஸ் எப்படி கிடச்சிதுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து இது ரிலவெண்ட்டாக எப்போவுமே கேட்பாங்க. That 16th one, the first national leader to attack the salt tax in Indian legislature was. இந்தியன் லெஜிஸ்லேச்சரில் வந்து சால்ட் டேக்ஸை அட்டாக் பண்ணது யார் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் லீடர். இதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க.
that 17th one. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் மூலம் இந்த கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கல்கட்டாவை அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் 3 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். In 1690 a factory was established at சுட்டா நதி by ஜாப் சார்னோக். இது கரெக்ட். சுட்டா நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சார்னோக் வந்து ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வந்தார் 1690. The zamindari of 3 villages of Suttanati, Calicut and Govindpur was acquired by British in 1698. 8 வருஷத்துக்கு பிறகு 3 villages வந்து அவங்க அக்வயர் பண்ணாங்க பிரிட்டிஷ். The factory at Suttanati was fortified in 1696 and this new fortified settlement was named as Fort William in 1700. இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து வெஸ்ட் பெங்காலை தங்களோட கையில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 3மே கரெக்ட். So option D 1, 2 and 3 is correct. The next question. Christian IV issued a charter and created a Danish East India Company. Danish East India Company கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் IV. இந்த நேமை பார்த்துக்கோங்க. They established settlement at Tnpsc in 1620 and Serampore in 1676. இது கரெக்ட். இந்த டேனிஷை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராங்க்யூபரில் ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1620 அண்ட் செரம்பூரில் ஒரு செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1676. ட்ராங்க்யூபர் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. டேனிஷை பொறுத்த வரைக்கும் செரம்பூர் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். செரம்பூர் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர். ஸோ இதில் 3 மட்டும்தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். தென் 19th one. Dash was the last European country to come India as traders. France தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்தாங்க 1664. ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. தென் 20th question. இதில் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பற்றி 3 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. Caron founded the first French factory in India at Surat. இதில் ஃபேக்டை பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்சோடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே பார்த்திங்கன்னா சூரத். தென் இன் 1669 மார்க்கரா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம் பை செக்யூரிங் ஏ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. இது கரெக்ட். செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி எங்கே பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தட் தேர்ட் ஒன். இன் 1673 ஃப்ரெஞ்ச் அப்டைன்ட் பர்மிஷன் ஃப்ரம் அவுரங்கசீப் கிடையாது, ஷைஸ்டா கான் இவர்கிட்ட இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவை வாங்குகிறாங்க டு எஸ்டாப்ளிஷ் ஏ டவுன்ஷிப் அட் சந்திரநகோர். ஸோ இது அவுரங்கசீப் கிடையாது. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1673. ஸோ இதில் ஆப்ஷன் 3 இஸ் ராங். இதெல்லாமே கரெக்டுனா ஃபஸ்ட் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ 20th question ஆன்சர் C is correct. Then 21st question. In 1673 the settlement of Pondicherry was founded by Dash and under a grant from Dash ruler of Bijapur. ஸோ இதில் மார்டின் செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியை வந்து ஃபவுண்ட் பண்ணதுன்னா யார் பார்த்திங்கன்னா மார்டின். இது யாரோட கிராண்ட் பார்த்திங்கன்னா ஷெர்கான் லோடி. ஸோ ஆப்ஷன் 21st question D is correct. Martin and Sherkan Lodi. Martin and Sherkan Lodi. Then 22nd question. French East India Company established factories at. French East India Company வந்து பார்த்திங்கன்னா மாஹி, பாலசோர், கசிம் பசார் இங்கே எல்லாமே ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்தாங்க. பட் மெட்ராஸில் அவங்க ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரல. மெட்ராஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஃபேக்ட்ரியை கொண்டு வந்தாங்க. தென் காரைக்கல்லையும் வந்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அவங்களோட ஃபேக்ட்ரியை கொண்டு வந்தாங்க. தென் 23rd question. Who helped Rabindranath Tagore translate Geetanjali to English? கீதாஞ்சலி வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் ஹெல்ப் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா W.B. Yeats. இதை வந்து ஆல்ரெடி TNPSC கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். That 24th question. King of Denmark sent Seigenbalg to India. கரெக்ட். டென்மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா சைகன்பர்கை இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தாங்க.
Seigenbalg set up a printing press at Tranquebar and some places in North India. North Indiaவில் அவர் printing press கொண்டு வரல, South Indiaவில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஸோ 24 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 1 only correct, B is correct. Then 25th question, match the correct one. பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு ஃபேக்டரி, பிரிட்டிஷோடைய ஃபஸ்ட்டு ஃபேக்டரி எங்கே பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். பிரிட்டிஷோட ஃபஸ்ட்டு ஃபேக்டரி மசூலிப்பட்டினம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். மசூலிப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரரி ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க 1611. ஃப்ரெஞ்சு ஃபஸ்ட்டு ஃபேக்டரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரெஞ்சோடைய ஃபஸ்ட்டு ஃபேக்டரி வந்து சூரத் 1668 கொண்டு வந்தாங்க. தென் பிரிட்டிஷோடைய செகண்ட் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினம், இதை வந்து 1669 கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் மூணுமே தப்பு. ஆப்ஷன் கரெக்ட் சாய்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் மூணுமே தப்பு. ஸோ நன் இஸ் கரெக்ட். தென் 26th question, Pacific Coast Hindustan Association was founded by. Pacific கோஸ்ட் ஹிந்துஸ்தான் அசோசியேஷன் இதை கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா லாலா ஹர்தயால். லாலா ஹர்தயால் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் செட்டிலாக இருந்தார். இவர் தான் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். இந்த அமைப்புடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் பார்த்திங்கன்னா சோஹன் சிங் பக்னா. அண்டு இந்த பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அசோசியேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் காதர் பார்ட்டியாக கன்வெர்ட் ஆச்சு. காதர் பார்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1913 கொண்டு வந்தாங்க. தென் 27th question, இதில் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஹூ கால்டு ஜின்னா சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட், தி அம்பாசிடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி. ஸோ ஜின்னாவை வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் லக்னோ பேக்ட் இந்த மாதிரி ஒரு கோட்டை சொன்னது யார் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. 27 ஆப்ஷன் B is correct. Then 28, Mahatma Gandhi was honored with which among the following medals? ஸோ மகாத்மா காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது நிறைய மெடல்ஸ் கிடச்சிது. பிரிட்டிஷ் கொடுத்துருந்தாங்க. கைசர் ஐ ஹிந்த் கோல்டு மெடல் கொடுத்துருந்தாங்க. ஜுலு வாரை பொறுத்த வரைக்கும் 1906 இந்த ஒரு அவார்டை கொடுத்துருந்தாங்க. தென் தேர்ட் ஒன், நட்டல் சில்வர் மெடல், இந்த அவார்டு அவருக்கு கிடைக்கல. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வார் மெடல் அவருக்கு கிடச்சிருந்து. போர் வார் மெடல் 1900 இந்த டைமில் அவருக்கு போர் வார் மெடல் கிடச்சிருந்து. நட்டல் சில்வர் மெடல் அவருக்கு கிடைக்கல. ஸோ இதில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து 1 and 2 இஸ் கரெக்ட். அண்டு இந்த மெடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு திரும்ப கொடுத்துருந்தாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் டைமில், அந்த கிலாஃபத் மூமெண்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடல் எல்லாமே பிரிட்டிஷுக்கு மகாத்மா காந்தி திருப்ப ரிட்டர்ன் பண்ணியிருந்தார். தென் 29th question, who among the following leaders raised their voice for protecting the interest of industrial labours? ஸோ லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டாக சொராப்ஜி சபூர்ஜி இவர் வந்து லேபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். இந்த லோக்கண்டே, சசிபதா பானர்ஜி, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லேபர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமிழகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபி வாடியா, சிங்காரவேலு இவங்க எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு, அதாவது லேபர்ஸுக்காக அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் மூணுமே கரெக்ட். ஆன்சர் தி கரெக்ட் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் D is correct. Next question, 30th question, the first trade union in the modern sense, the Madras Labour Union, was formed in 1920 கிடையாது, 1918 Madras Labour Union கொண்டு வந்தாங்க. Madras Labour Union was formed by சசிபதா பானர்ஜி கிடையாது, BP வாதியா. நான் நேரமே வந்து WP சொல்லியிருப்பேன், BP வாதியா. The union was formed mainly due to the ill treatment of Indian worker in Buckingham and Carnatic Mills, Perambur. இது கரெக்ட். ஸோ இந்த மில்ஸில் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய இல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் யூனியன் கொண்டு வந்தாங்க. லேபர் யூனியனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் பார்த்திங்கன்னா சாம்சங் ட்ரேட் யூனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக் நடந்துச்சு. இதனால் லேபர் யூனியன், ட்ரேட் யூனியனை பற்றி 1-2 கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில்
இன்கரெக்ட் சாய்ஸ் எது கேட்டிருக்காங்க, இதில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Then 31st question, All India Trade Union Congress AITUC was under the chairmanship of. இந்த ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாரோட சேர்மன்ஷிப்பில் கொண்டு வந்தாங்கன்னா லாலா லஜ்பத் ராய். இந்த ஏஐடியூசி இதை வந்து பார்த்திங்கன்னா 1920 கொண்டு வந்தாங்க. இதை நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர் சப்போர்ட் பண்ணாங்க. மோதிலால் நெஹ்ரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இதோடைய டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா இனிஷியலி 1,40,854. ஸோ இவங்களுடைய ஃபஸ்ட் மீட்டிங் வந்து பாம்பேயில் நடந்துச்சு. சேர்மன்ஷிப் யார் பார்த்திங்கன்னா லாலா லஜ்பத் ராய். தென் 32nd question, Servants of India Society was founded by Gopalakrishna Gokhale in 1910 கிடையாது, 1905 இந்த ஒரு சொசைட்டியை கொண்டு வந்தாங்க. It was the first secular organization in the country to devote itself to the betterment of underprivileged rural tribal people. இது கரெக்ட். இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க பை கோபாலகிருஷ்ண கோகலே இன் 1905. தி ஆர்கனைசேஷன் ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கல்கட்டா கிடையாது, பூனேயில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ஆன்சர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் 2 only கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தென் 33rd question, match the incorrect choice. Books and authors கேட்டிருக்காங்க. Unhappy India லாலா லஜ்பத் ராய் கரெக்ட். Indian Unrest Valentine Chirol கரெக்ட். Indian Struggle இந்த புக்ஸை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்தியா ஃபார் இண்டியன்ஸ் வந்து சிஆர் தாஸ் தான் எழுதியிருந்தார். ஸோ இதில் ஆப்ஷன் சி வந்து இன்கரெக்ட். தென் next one, 34th question, Gandhi-Irwin Pact was signed on March 5, 1931. ஸோ மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக டேட் சரியாக படிக்கணும், இயர்ஸ் எல்லாம் சரியாக படிக்கணும். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸும் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபேக்சுவல்ஸும் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஸோ மெயின்ஸில் ஃபேக்சுவல் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மெயின்ஸில் கண்டிப்பாக ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இதே மாதிரி இருக்கும். Then, who formed the organization named Association for the Welfare of Excluded? இந்த அமைப்பை வந்து கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஸோ இதோடைய இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகிஷ்கிருத் ஹிதகர்ணி சபா. இதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா அசோசியேஷன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் எக்ஸ்க்ளூடட். இதை வந்து அம்பேத்கர் கொண்டு வந்தாங்க இந்த அமைப்பை. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் டைப் கொடுத்துருக்காங்க. 36th question, அசர்ஷன் ஏ, மகத் சத்தியகிரகா விச் டுக் பிளேஸ் இன் 1930. இது தப்பு. மகத் சத்தியகிரகா, இந்த சத்தியகிரகா கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா அம்பேத்கர். இந்த சத்தியகிரகம் வந்து 1927 நடந்துச்சு. இட் மார்க்ட் ஏ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அச்சீவிங் சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி and civil rights for the Dalit community in India. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாமே கொண்டு வரதுக்காக நடத்தப்பட்ட ஒரு சத்தியகிரகா. இட் இஸ் லெட் பை அம்பேத்கர் இன் 1927. ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. தென் நெக்ஸ்ட் ஒன், 37th question, match the incorrect choice. இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் கொண்டு வந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் 1937. ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் 1942. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் கொண்டு வந்த ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா குவிட் இண்டியா டைமில் கொண்டு வந்தாங்க 1942. பகிஷ்கிருத் ஹிதகர்ணி சபா இது நேரமே பார்த்தோம் 1924 கொண்டு வந்தாங்க. 20 ஜூலை 1924 பாம்பேயில் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. இந்த பகிஷ்கிருத் ஹிதகர்ணி சபா, இந்த சபா பொறுத்த வரைக்கும் இதோட மோட்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா
educate, organize, agitate. Educate, organize, agitate. இதெல்லாமே பார்த்துக்கோங்க. 38. Match the incorrect choice. Lahore conspiracy case 1929. இது கரெக்ட். இந்த லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங் சம்மந்தப்பட்டது. தென் நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1909. ஸோ இதில் வந்து ஆனந்த் லக்ஷ்மண் கன்ஹெரே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்சனை சுட்டு கொன்னார். இந்த விஷயம் சம்மந்தப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா நாசிக் கான்ஸ்பிரசி கேஸ். இதில் சவார்கர் எல்லாமே இதில் இருந்திருந்தாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு சவார்கர். தென் மீரத் கான்ஸ்பிரசி கேஸ் அண்ட் கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்டது. மீரத் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து 1929 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இதான் தப்பு. கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1924 கொண்டு வந்தாங்க. இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் அண்ட் இதே மாதிரி மீரத் கான்ஸ்பிரசி கேஸ் இந்த ரெண்டு கேஸ்லேயும் வந்து நிறைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. தென் 39th question. Who died in the jail after 64 days of hunger strike against the discriminatory practices and poor condition in jail? இது வந்து யார் பார்த்தீங்கன்னா ஜதீந்திர நாத் தாஸ். இவர் தான் வந்து ஜெயிலில் 64 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். எதற்காக பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருந்ததுனாலேயும் அண்ட் ஜெயிலில் வந்து போர் கண்டிஷன்ஸ் இருந்ததுனாலேயும் இந்த ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் இறந்து போனார். 64th டே அவர் இறந்து போனார். ஸோ இந்த டேஸும் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேக்ட்டும் இம்பார்ட்டண்ட். தென் 40th question. Who were the famous Indian lawyers appeared in the court on the behalf of accused in மீரத் கான்ஸ்பிரசி கேஸ்? இதில் கேஎஃப் நரிமான் அண்ட் எம்சி சாக்லா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூஸ்டுக்காக இவங்க வந்து ஆஜரானாங்க. இந்தியன் லாயர்ஸ் அப்பியர் ஆனாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 41st question. Surya Sen's revolutionary group, the Indian Republican Army, was named after. ஸோ சூர்யா சென்னோடைய ரெவல்யூஷனரி குரூப் இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி. இதை வந்து ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி இந்த நேம் சம்மந்தப்பட்டு தான் அந்த ஒரு நேமை கொண்டு வந்தாங்க சூர்யா சென். ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி ரிலேட்டட் டு தட் இந்தியன் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி. இந்த ரெவல்யூஷனரி குரூப்பை வந்து கொண்டு வந்தது சூர்யா சென். Then 42nd question. Who wrote the autobiography named Chittagong Armory Raiders Reminiscence? இந்த ஆட்டோபயோகிராஃபி எழுதினது யார் பார்த்தீங்கன்னா கல்பனா தத். கல்பனா தத் இஸ் ரிலேட்டட் டு சிட்டகாங் ஆர்மரி ரைட். Then 43rd question. Match the correct choice. ஸோ இதெல்லாமே ஃபேக்ட். 12th புக்கில் கொடுத்துருந்தாங்க. 12th ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுத்துருக்காங்க. டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி டிஸ்கோ 1907 கரெக்ட். பெங்கால் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி 1889 கரெக்ட். டாடா ஹைட்ரோ எலக்ட்ரிக் கம்பெனி 1910. இது மூணுமே கரெக்ட். ஸோ ஆல் தி எபோர் கரெக்ட். தென் 44 assertion and reason type. Assertion 1930s was a period of Great Depression which had impacted globally. Correct. 1929 1930 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்துச்சு. ரீசன் இந்தியா as a colony of Great Britain was only exception as its production and trade improved during Great Depression. தப்பு. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு இந்த கிரேட் டிப்ரெஷனால். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். 35th question. The Muslim League gave a call for direct action on. Direct action day என்னைக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா August 16 1946. முஸ்லீம் லீக் இந்த டைரக்ட் ஆக்ஷன் டேயை August 16 1946 கொடுத்தாங்க. Then 46. Who called the Shimla conference in 1945? Lord Wavell. இந்த டேட் பார்த்துக்கோங்க, இந்த இயர் பார்த்துக்கோங்க. 1945 Shimla conference by Lord Wavell. Then
அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதில் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இதில் ராஜாஜி ப்ரப்போசல் வந்து 1944 கொண்டு வந்தாங்க. வேவல் பிளான் 1945. வேவல் பிளான் முடிஞ்சதுக்கு பிறகு வேவல் பிளானை டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, வேவலே கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து 1945 தான். பட் வேவல் பிளான் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. தென் கேபினட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1946. இந்த 1945க்கு பிறகு, அதாவது 1944, 45, 46, 47 இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகும். That 48th question. The reason behind Royal India Navy Revolt in 1946 is Royal India Navy Revolt. இதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவிங் கண்டிஷன் அண்ட் ஃபுட். Then 49th question. Subhash Chandra Bose set up the provisional government of free India in which country? சிங்கப்பூரில் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வந்தார், ப்ரொவிஷ்னல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. இதை கொண்டு வந்தது இன் சிங்கப்பூர் பை சுபாஷ் சந்திர போஸ். தென் 50th question. Jawaharlal Nehru recalled, when I read these proposal for the first time, I was profoundly depressed. The proposal mentioned here is. ஸோ கிரிப்ஸ் ப்ரப்போசல் கொடுக்கும்போது ஜவஹர்லால் நேரு இந்த ஒரு விஷயத்த சொன்னார். கிரிப்ஸ் ப்ரப்போசலை பார்க்கும்போது அவருக்கு வந்து நல்ல டிப்ரெஷன், அதாவது அந்த ப்ரப்போசலை பார்க்கும்போது அவர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கிரிப்ஸ் ப்ரப்போசல்ஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடி கொண்டு வர போகிறதாகவும் பிரிட்டிஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ரொவிஷ்னல் அசம்பிளி, ஒரு கான்ஸ்டியூஷன் மேக்கிங் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸ் வந்து ப்ரொவின்ஷனல் அசம்பிளினால் எலெக்ட் பண்ண நபர்களும் அண்ட் அதே மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட்னால் நாமினேட் பண்ணக்கூடிய நபர்களும் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்கங்கிற விஷயத்தையும் வந்து இந்த கிரிப்ஸ் ப்ரப்போசலில் பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன கேட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. டொமினியன் ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்தியாவுக்கு தேவையில்லை. ஸோ அதோட டைம் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிச்சு. பூர்ண ஸ்வராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா 1929 இந்தியா கேட்டிருந்தாங்க. பட் இதை வந்து பார்த்திங்கன்னா கேபினட் மிஷன் டைமில் தான் இந்தியாவுக்கு முழுமையாக கொடுத்துருந்தாங்க. கேபினட் மிஷன், மவுண்ட் பேட்டன் பிளான் அந்த டைமில் தான் இண்டிபெண்டன்ஸுக்கான ஒரு டிசிஷனை வந்து பிரிட்டிஷ் எடுத்திருந்தாங்க. Then 51. Assertion reason type. Assertion A. British institutionalized the commodification of land and commercialization of agriculture in India. இது கரெக்ட். ஸோ லேண்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் லேண்டை வந்து விற்கலாம் வாங்கலாம்ங்கிற விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பிரபலப்படுத்தினாங்க, பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இதை வந்து கமர்ஷியலைசேஷன் ஆக்குனாங்க. அதாவது இண்டிகோ, டீ, காஃபி இந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் எல்லாம் தொடங்கினாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ரீசன், land became a commodity that could be transferred either by way of buying and selling or by way of administration taking over land from holders in lieu of default on payment of tax or rent. கரெக்ட். ஸோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமோடிட்டியாக மாறிடுச்சு. லேண்டு வந்து வாங்கலாம், விற்கலாம். ஸோ கடன் அதிகமாக இருந்துச்சுன்னா லேண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ரெண்டுமே கரெக்ட். அண்டு ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. Then 52nd question, திரும்ப assertion reason type. Abolition of slavery facilitated the process of emigration to empire colonies. Abolition of slavery, பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரியை 1843 அதாவது அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரியை 1843 கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்தியாவிலேருந்தும் அண்ட் வேறு நாடுகளிலிருந்தும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நிறைய பேர் போனாங்க, எமிக்ரேஷன் ஆனாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரீசன், ஸ்லேவரி வாஸ் அபாலிஷ்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1847 கிடையாது, 1843. ஸோ இதில் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். That 53rd question.
The Kangani system is related to which among the following? இந்த கங்கானி சிஸ்டம் இதை வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க 12th ஹிஸ்ட்ரி புக்கில். இது வந்து ஒரு லேபர் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட், ஒரு லேபர் ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். Then 54, assertion and reason type. Assertion: in 1840 Macaulay presented his minute on Indian education. இது 1840 கிடையாது, 1835ல அவர் ப்ரெசென்ட் பண்ணார். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணார். ரீசன்: he sought to establish the need to impart English education to Indian natives. இது ரொம்ப ரொம்ப கரெக்ட். மக்களே வந்து பார்த்திங்கன்னா அவரோட எஜுகேஷனல், அதாவது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மக்களுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறத வந்து அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தார். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் ராங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் டி இஸ் ஆர் இஸ் ட்ரூ. டி இஸ் கரெக்ட். Then 55th question. Satyagraha Sabha founded by Mahatma Gandhi in the year 1919. ஸோ இந்த சத்தியாகிரக சபா வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் ஆக்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரக சபையை வந்து மகாத்மா காந்தி கொண்டு வந்தார். Then 56, which among the following is not a revivalist movement started during social religious reform movement? ஸோ சோஷியல் ரிலீஜியஸ் பீரியடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மூமெண்ட் இருந்துச்சு, ரிஃபார்ம் மூமெண்ட் அண்டு ரெவிவலிஸ்ட் மூமெண்ட். ரிஃபார்ம் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூமெண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் மூமெண்ட். ரிவிவலிஸ்டிக்கை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் மூமெண்ட் இதெல்லாமே வந்து ரிவிவலிஸ்டிக் மூமெண்ட். ஸோ இதில் ராமகிருஷ்ண மிஷன், டியோபந்த் மூமெண்ட் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிவலிஸ்ட் மூமெண்ட் தான். பட் பிரார்த்தனா சமாஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ ரிஃபார்ம்னு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மாற்றம் கொண்டு வந்து அதை ரிஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் ரிஃபார்ம் மூமெண்ட். ரிவியூவல்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய ஆச்சாரங்கள் எல்லாமே, அதாவது பழைய ஒரு மதத்தில் பழைய விஷயங்கள் எல்லாமே திரும்பவும் கொண்டு வரணுங்கிறது தான் ரிவிவலிஸ்ட் மூமெண்ட். ஸோ 56 பொறுத்த வரைக்கும் 3 வந்து தப்பு. ஆன்சர் தி கரெக்ட் சாய்ஸ் கேட்டிருக்காங்க. சாரி, இதில் வந்து நாட் ஏ ரிவிவலிஸ்ட் மூமெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் எது பார்த்திங்கன்னா 3 வந்து ரிவிவலிஸ்ட் மூமெண்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 57th கொஸ்டின், மேட்ச் த கரெக்ட் சாய்ஸ். புக்ஸ் அண்ட் லாங்குவேஜ், இதில் ராஜாராம் மோகன் ராய் எழுதின புக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் அதோடைய லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. சம்பத் கௌமுடி இந்த புக்கை வந்து 1821 ராஜாராம் மோகன் ராய் எழுதியிருந்தார் இன் பெங்காலி லாங்குவேஜ். ஸோ இது வந்து தப்பு. பெங்காலி லாங்குவேஜில் சம்பத் கௌமுதி புக்கை எழுதியிருந்தார். தென் மிராத் உல் அக்பர் இந்த புக்கை வந்து 1822 எழுதியிருந்தார் ராஜாராம் மோகன் ராய் இன் பெர்ஷியன் லாங்குவேஜ். தௌஃபத் அல் முவாதீன் இதை வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியன் லாங்குவேஜில் தான் எழுதியிருந்தார். ஸோ அதில் தேர்டு மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 ஒன்லி கரெக்ட். The 58th question. In 1927, Indian National Congress held its section in Madras. 1927ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செக்ஷன் வந்து மெட்ராஸில் நடைபெற்றது. இதில் M.A. அன்சாரி, முக்தார் அகமத் அன்சாரி, தி பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக், ப்ரெசைட் ஓவர் திஸ் ஆனுவல் செக்ஷன். 1927ல் ஐஎன்சியோடைய பிரசிடென்ட் யார் பார்த்திங்கன்னா முக்தார் அகமத் அன்சாரி, M.A. அன்சாரி கரெக்ட். திஸ் செக்ஷன் பாஸ்ட் a resolution calling for the boycott of சைமன் கமிஷன். இந்த செக்ஷன் வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சைமன் கமிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. இதில் இந்தியன் யாருமே மெம்பர்ஸாக கிடையாது. இதனால் என்டையர்லி சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கான ஒரு ரெசல்யூஷனை வந்து இந்த செக்ஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் எல்லாமே கரெக்ட். 58 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 1, 2 and 3. Then 59, Indian National Congress was formed on. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எந்த டே கொண்டு வந்தாங்கன்னா 28th December 1885. இந்த டேயை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்.
Then 60th question, match the wrong one. Freedom fighters and their newspaper. First one, Dadabhai Naoroji, Rast Gofter, correct. Surendranath Banerjee, Bengali, இது correct. Tilak, Voice of India, இது தப்பு. Voice of India newspaper எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. காம்ரேட் இந்த நியூஸ்பேப்பர் எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி. ஸோ இதில் ராங் எது பார்த்தீங்கன்னா C3 ஒன்லி. C3 ஒன்லி. ஸோ சி தான் ராங். 61, which of the following statements are true about individual satyagraha? Individual satyagraha பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Individual satyagraha was launched by Jawaharlal Nehru on the advice of Mahatma Gandhi. இது தப்பு. இந்த சத்தியகிரகா கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் இதை லான்ச் பண்ணியிருந்தார். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் யார் பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. வினோபா பாவே வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆஃபர் சத்தியகிரகா நியர் ஹிஸ் பவுனர் ஆசிரம் இன் மகாராஷ்டிரா. ஸோ இது கரெக்ட். இண்டிவிஜுவல் சத்தியகிரகா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சத்தியகிரகர் யார் பார்த்திங்கன்னா வினோபா பாவே. இண்டிவிஜுவல் சத்தியகிரகா வாஸ் வித்ரான் இன் 1942 ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன். இது தப்பு. கிரிப்ஸ் மிஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி இந்த இண்டிவிஜுவல் சத்தியகிரகா வித்ரான் பண்ணியிருந்தார். அதாவது 1941 இதை வந்து மகாத்மா காந்தி வித்ரான் பண்ணிட்டார். Then 62nd question, find out the incorrect choice with respect to Indian National Congress. இதில் incorrect choice கேட்டிருக்காங்க. The Indian National Congress met at Haripura in 1938 under the presidency of Subhash Chandra Bose. இது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். 1938 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய மீட்டிங் வந்து ஹரிப்புராவில் நடைபெற்றது. இதோடைய பிரசிடென்ட் யார் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். That in 1939 Congress section was held in Tirupuri, which is a small village in Madhya Pradesh. இது கரெக்ட். 1939 ஐஎன்சி செக்ஷன் வந்து திரிபுரியில் நடைபெற்றது. In 1940 Congress section was at Ramgarh, correct, and was presided over by Maulana Azad. இதுவும் கரெக்ட். காங்கிரஸ் செக்ஷன் வாஸ் ஹெல்டு ஃபார் 7 times இன் மெட்ராஸ். மெட்ராஸில் வந்து பார்த்திங்கன்னா 7 தடவை நடைபெற்றது இந்த செக்ஷன், இந்த மீட்டிங். 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927. ஸோ இந்த மாதிரி 7 தடவை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில், அதாவது மெட்ராஸில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செக்ஷன் நடைபெற்றது. ஸோ இதில் எல்லாமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி. இதில் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். The 63rd question, August offer was announced by Viceroy Lord Linlithgow in 1940. இது கரெக்ட். ஆகஸ்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ண வைஸ்ராய் யார் பார்த்தீங்கன்னா லின்லித்தோ. ஆகஸ்ட் ஆஃபர் gave a promise to recognize the Indian people's right to draft a constitution at some future date after the war. ஸோ ஆகஸ்ட் ஆஃபரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி வந்து வார் முடிஞ்சதுக்கு பிறகு கொண்டு வரலாம்ங்கிற ஒரு ப்ராமிஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதற்கான டேட்டை வந்து சொல்லலை. அண்ட் அதே மாதிரி ஒரு வார் அட்வைசரி கவுன்சிலும் கொண்டு வரலாம்ங்கிறதையும் இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுமே கரெக்ட். ஸோ 63 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 64, லாகூர் ரெசல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு which among the following? லாகூர் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஃபார் செப்பரேட் முஸ்லீம் ஸ்டேட், தட் இஸ் பாகிஸ்தான், வாஸ் பிரசன்டட் பை ஏகே ஃபஸ்லுல் ஹக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1940 முஸ்லீம் லீகோட செக்ஷன் லாகூரில் நடைபெற்றது. அந்த டைமில் தான் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு செப்பரேட் ஸ்டேட் ஃபார் முஸ்லீம், இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பாகிஸ்தான், அதாவது முஸ்லீம் லீக் கொண்டு வந்த ஒரு டிமாண்ட். Then 65, which of the following statements are correct regarding Cripps proposal?
டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம்ங்கிறத பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. தென் ஏ கான்ஸ்டியூஷனல் மேக்கிங் பாடி கொடுக்கலாம்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் பாகிஸ்தான் என்கிற ஒரு வேர்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் என்கிற ஒரு ப்ராஸ்பெக்டை கொண்டு வரலாம்ங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் பாகிஸ்தான் இந்த விஷயத்தை அவங்க சொல்லலை. ஸோ ஆன்சர் தி கரெக்ட் சாய்ஸ். இதில் இதெல்லாம் கரெக்ட் பார்த்தீங்கன்னா 1 and 2 இஸ் கரெக்ட். Then 66, who was the president of Indian National Congress during Surat split? 1907 வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷ். 67, who is called as father of பூதான் மூமெண்ட்? பூதான் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணது வினோபா பாவே. இந்த பூதான் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை வந்து பூச்சம்பள்ளி வில்லேஜில் 1951 வினோபா பாவே கொண்டு வந்தார். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தார்ஸ் எல்லாமே வாலண்டரியாக லேண்ட்லெஸ் லேபர்ஸுக்கு லேண்டை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டோடைய மெயின் அப்ஜெக்டிவ். தென் 68, இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட்? Communalism is related to religion, socio-political grouping based on religious or ethnic affiliation. Is it correct? Nationalism, the policy or doctrine of asserting the interest of one's own nation. This nation e kuduthirukanga, so idhanal correct. Revivalism, a desire to revive a former customs or practice. நம்ம நேரமே பார்த்தோம், பழைய கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸை ரிவ்யூ பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவியூவலிசமோடைய மெயின் அப்ஜெக்டிவ். இதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம் நம்ம. ஆரிய சமாஜ் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். கம்யூனிசம் பொறுத்த வரைக்கும் த ஐடியாலஜி தட் அட்வொகேட்ஸ் ஃபார் ஏ கிளாஸ் சொசைட்டி கிடையாது, கிளாஸ்லெஸ் சொசைட்டி. கம்யூனிஸ்ட் கண்ட்ரியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அங்கே எந்த விதமான கிளாஸும் இருக்கக்கூடாது, எல்லா மக்களும் ஈக்குவல் தான். அண்டு ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ப்ராப்பர்ட்டி எல்லாமே யாருக்கு சொந்தம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட், ஸ்டேட்டுக்கு தான் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொந்தம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். 69, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் குவிட் இண்டியா மூமெண்ட்? குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Working Committee of Indian National Congress met at Wardha on July 14, 1942. Correct. Indian National Congress பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கமிட்டி இதோட மீட்டிங் வந்து வர்தாவில் நடைபெற்றது July 14, 1942. The meeting resolved to launch a mass civil disobedience movement. இது கரெக்ட். ஸோ இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை கொண்டு வரதுக்கு இந்த மீட்டிங்கில் ரிசால்வ் பண்ணாங்க. தென் C. Rajaji and Bulabhai Desai, who had reservation against launching Quit India movement at that time, resigned from the Congress Working Committee. ஸோ ஆல் இண்டியா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியிலேருந்து ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட் அந்த டைமில் கொண்டு வரதுக்கு இவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ இதில் 3மே கரெக்ட். 69 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 1, 2 and 3. Then who was the force behind the clandestine radio operation during Quit India movement? ஸோ ரேடியோ ஆப்ரேஷன் கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா உஷா மேக்தா. எந்த டைம்லனா குவிட் இண்டியா மூமெண்ட் டைமில். 71st question, which among the following is correct regarding the United Indian Patriotic Association? யுனைடெட் இந்தியன் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா சயீத் அகமது கான் அண்டு ராஜா ஷிவ் பிரசாத் சிங். இது கரெக்ட். இந்த அமைப்பை வந்து 1888 கொண்டு வந்தாங்க, 1885 கிடையாது. திஸ் ஆர்கனைசேஷன் வாஸ் ஃபார்ம்டு டு கவுண்டர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு எகென்ஸ்டாக தான் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் கரெக்ட் எது பார்த்திங்கன்னா 2 and 3. ஸோ 71 பொறுத்த வரைக்கும் பி இஸ் கரெக்ட். தென் 72nd, மேட்ச் த இன்கரெக்ட் சாய்ஸ். 1921 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே கலந்துக்கல, மீட்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லேயும் யாருமே கலந்துக்கல. ஸோ பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இந்தியாவில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் எல்லாமே எம்டியாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலபார் ரெபல்லியன், இந்த ரெபல்லியன் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நடைபெற்றது 1921. தென் நெக்ஸ்ட் ஒன்,
ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் வாஸ் கன்வீன்ட் இன், இது 1922 கிடையாது, எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1915. Similar deputation 1906. Similar deputation is related to All India Muslim League. All India Muslim League வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோவை விசிட் பண்ணியிருந்தாங்க இன் சிம்லா. இதை தான் சிம்லா டெபுடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். இது 1915. Then 73rd question. Karachi section of Congress in 1931 was presided by Sardar Vallabhbhai Patel. இது கரெக்ட். கராச்சி செக்ஷன், இந்த செக்ஷனை வந்து ப்ரெசைட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் காந்தி இர்வின் பேக்ட் சைன் பண்ணதுக்கு பிறகு இந்த செக்ஷன் நடைபெற்றது. அண்ட் அதே மாதிரி பகத்சிங் அவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதற்கு பிறகு தான் இந்த செக்ஷன் நடைபெற்றது. Karachi section is a memorable for a resolution on fundamental rights and national economic program. இந்த செக்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கான ரெசல்யூஷனையும் கொண்டு வந்தாங்க அண்ட் நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராமுக்கான ஒரு ரெசல்யூஷனையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் ரெண்டுமே கரெக்ட். 73 பொறுத்த வரைக்கும் ஏ. 74 மேட்ச் த இன்கரெக்ட் சாய்ஸ். ஸோ இதில் ட்ரைபல் ரிவோல்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th புக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க, 8th 10th புக்கிலே கொடுத்துருக்காங்க. பப்னா பெசன்ட் அப்ரைசிங், இந்த பப்னா பெசன்ட் அப்ரைசிங் வந்து 1873 to 76 வரைக்கும் இந்த ரிவோல்ட் நடைபெற்றது. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து பார்த்திங்கன்னா எகெயின்ஸ்ட் சமிந்தாஸ் இன் பெங்கால், பெங்காலில் வந்து சமிந்தாஸுக்கு எகெயின்ஸ்டாக இந்த ஒரு ரிவோல்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் கேசப் சந்திர ராய் இதை லெட் பண்ணார். இண்டிகோ ரிவோல்ட், இண்டிகோ ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1856 to 1859, 1856 to 1859 வரைக்கும் இந்த ரிவோல்ட் நடந்துச்சு. திகம்பர் பிஸ்வாஸ் அண்டு பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ், பிஸ்வாஸ் இதை பார்த்துக்கோங்க. திகம்பர் பிஸ்வாஸ் அண்டு பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் தான் இந்த ரிவோல்ட்டை வந்து லெட் பண்ணாங்க, தலைமை தாங்குறாங்க. சாந்தல் ரெபலியன், சாந்தல் ரெபலியனை பொறுத்த வரைக்கும் 1855 இந்த டைமில் நடைபெற்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஷ்ணு சரண் கிடையாது, இதில் சித்து அண்டு கன்ஹூ, சித்து அண்டு கன்ஹூ நெய்மை பார்த்துக்கோங்க. பர்டோலி சத்தியாகிரகா 1928 நடைபெற்றது, சர்தார் வல்லபாய் பட்டேல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எகெயின்ஸ்ட் ரைசிங் ஆஃப் டாக்ஸஸ், நிறைய டாக்ஸஸ் பிரிட்டிஷ் விதிச்சிருந்தாங்க, அதுக்கு எதிராக தான் இந்த ஒரு போராட்டத்தை வந்து பர்டோலியில் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த சத்தியாகிரகில் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்கிற நேம் கிடச்சிது. Then 75th question. Raithwari system was introduced by Thomas Munro and Captain Red in 1820. Correct. Mahalwari system was a brainchild of Holt Mackenzie. Idem correct. Lord Cornwallis introduced permanent settlement in 1793. So இது வந்து லேண்ட் ரெவன்யூ பற்றி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ரைத்வாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கிட்டே டைரெக்டாக வந்து டேக்ஸை வாங்கினாங்க. மகள்வாரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் ஹெட்மேன் கிட்டே டேக்ஸை டைரெக்டாக வாங்கினாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜமீன்தாஸ் கிட்டே இருந்து டேக்ஸை வாங்கினாங்க. ஜமீன்தாஸ் பொறுத்த வரைக்கும் 89%, 89, அதாவது 89% ரெவன்யூ வந்து பிரிட்டிஷுக்கு கொடுக்கணும், 11% வந்து ஜமீன்தாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ இதில் 3மே கரெக்ட். இன்கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் நன். Then 76th question. Who was highly responsible for the introduction of Western education in Madras Presidency? Thomas Munro. Then next one. In 1940, Forward Bloc held its first All India Conference in Nagpur. இதை வந்து ஆல்ரெடி TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஃபார்வர்ட் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஃபஸ்ட் ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸ் வந்து நாக்பூரில் நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தென் ஜன்ஜாதியா கௌரவ் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் November 15.
ஸோ நவம்பர் 15 இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டே வந்து பிர்சா முண்டா இவருடைய பர்த்டே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 15th நவம்பர் 1875 பிறந்தார். Then 79th question. Satish Chandra Mukherjee was a writer and a pioneer who contributed immensely to the Indian education system. Correct. In 1905, Mukherjee established the Dawn Society. இது தப்பு. Dawn Society பொறுத்த வரைக்கும் 1905ல் கொண்டு வந்தார். 1902ல் இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. 1902ல் இந்த அமைப்பை கொண்டு வந்தாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். The Dawn Society protested against the Carly Circular, which aimed at keeping students away from Swadeshi movement. ஸோ இந்த கார்லி சர்க்குலருக்கு எகென்ஸ்டாக இந்த டான் சொசைட்டி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இதில் இன்கரெக்ட் எது பார்த்திங்கன்னா B 2 only. Then 80th question. Samiti's Corps of Volunteers is related to which movement of freedom struggle? ஸோ இந்த சமிதிஸ் வந்து சுதேஷி மூமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. 81st question. How many times did Dadabhai Naoroji become an INC president? ஸோ இவர் வந்து 3 times INC president இருந்திருக்காரு. 3. ஸோ எந்த வருஷம் எல்லாம் பார்த்திங்கன்னா 1886, 1893, 1906. The next one. Which among the following is correct regarding Annie Besant? She started a weekly, The Commonweal, in 1914. Is it correct? She published a book, How India Wrought for Freedom, in 1915. So இந்த ரெண்டு புக்கையும் அன்னி பெசன்ட் எழுதியிருக்காங்க, The Commonweal and How India Wrought for Freedom. ஸோ இன்னும் சில புக் எழுதியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ both 1 and 2 are correct. Then 83. Who gave the call, The moment of England's difficulty is the moment of India's opportunity? Annie Besant. The moment of England's difficulty is the moment of India's opportunity என்கிறத வந்து அன்னி பெசன்ட் சொல்லியிருந்தாங்க. Then 84. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. The Explosive Substance Act. Match the incorrect option. Explosive Substance Act 1908ல் கொண்டு வந்தாங்க. The Newspaper Incitement and Offence Act. ஸோ இந்த சட்டத்தை வந்து 1908ல் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் B இஸ் இன்கரெக்ட். Indian Press Act 1910, Public Meetings Act 1907. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுதேஷி மூமெண்ட்டுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. ரெவல்யூஷனரி டெரரிசம் இவங்களை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக இந்த நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. Then 85. Assertion and reason type question. Mahadev Govind Ranade popularized the idea of Swadeshi. இது கரெக்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேஷிங்கிற வேர்டை வந்து பாப்புலரைஸ் பண்ணியிருந்தார். சுதேஷி மீன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ரனடைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதேஷிங்கிற வேர்டு ரொம்ப பிடிக்கும், இதனால் பாப்புலரைஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதனால் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ போத் A and R are true. R is the correct explanation of A. Then 86. Who went abroad to get military training in Paris? Hemachandra Kango. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்டரி ட்ரைனிங்காக பாரிஸ் போயிருந்தார். That next one. Which among the following journals is not associated with revolutionary terrorism movement in India? ரெவல்யூஷனரி டெரரிசம் பொறுத்த வரைக்கும் சந்தியா, உகந்தர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி டெரரிசம் ரிலேட்டடான ஜேர்னல்ஸ். அண்ட் கல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரெவல்யூஷனரி ரிலேட்டட் ஜேர்னல்ஸ். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து இந்த ஜேர்னலை கொண்டு வந்திருந்தாங்க. யங் இண்டியா பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி எழுதின ஒரு புக். ஸோ இதில் ஆப்ஷன் 3 ஒன்லி தப்பு. That 88. Which among the following is incorrect regarding Rajaram Mohan Roy? He founded the Brahma Samaj on 20th August 1828. Is it correct? He opened a temple in Calcutta where there was no image. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்கத்தாவில் ஒரு டெம்பிள் கொண்டு வந்திருந்தார், அதில் எந்த விதமான இமேஜ் ஒர்க்ஷிப்பும் கிடையாது.
He gave his full support for the introduction of vernacular language and Western sciences in schools and colleges. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சயின்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார், ப்ளஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். இதில் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஒன்லி இன்கரெக்ட். That 89. Which among the following is the reason behind the splitting of Brahma Sabha organization into Brahma Sabha of India and Sadharan Samaj? ஸோ சைல்டு மேரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் காரணமாக இருந்துச்சு இந்த பிரம்ம சபா வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு. இதில் கேஷப் சந்திர சென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ரீசனாக இருந்தார் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு. தென் 90th question. Who among the following was made relentless efforts to pass the Age of Consent Act in 1891? இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மேரேஜை வந்து 10லேருந்து 12 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் யார் பார்த்திங்கன்னா பிஎம் மலபாரி. இது ஆல்ரெடி கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தென் 91st question. Match the incorrect choice. சத்யார்த்த பிரகாஷ் இந்த புக்கை எழுதினது சுவாமி தயானந்த் சரஸ்வதி, கரெக்ட். பிரார்த்தனா சமாஜ் இந்த அமைப்பை கொண்டு வந்தது ஆத்மாராங் பாண்டுரங். குலாம்கிரி இந்த ஜேர்னலை இந்த புக்கை எழுதினது ஜோதிபாய் பூலே. ராஸ்ட் கோஃப்டர் இதை எழுதுனது யார் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சயீத் அகமது கான் கிடையாது. ஸோ 91st question டி இஸ் ராங். 92nd. மேட்ச் த கரெக்ட் சாய்ஸ். இதில் மகாத்மா காந்தி ரீட் பண்ண புக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. டால்ஸ்டாய் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. ரஸ்கின் அன்டு திஸ் லாஸ்ட். தோரியோ இவர் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ரீட் பண்ணியிருந்தார். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திக்கு வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா மகாத்மா காந்தி அவருடைய புக்கிலே சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். தென் Gandhiji established the Phoenix settlement 1905 and the Tolstoy farm in which country? சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது தான் இந்த டோல்ஸ்டே ஃபார்ம் அண்ட் ஃபோனிக்ஸ் செட்டில்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்தார். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மக்களுக்காக நிறைய ஸ்ட்ரைக் எல்லாமே இருந்தார். The 94th question. The British passed the Dash Act which in Gandhi's words was the Black Act. காந்திஜியை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம் வந்து பிளாக் ஆக்ட் பார்த்திங்கன்னா ரவுலட் ஆக்ட். The 95th question. Which among the following are the outcomes of Lahore section of Congress in 1929? இந்த செக்ஷனில் வந்து பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை வந்து பாய்காட் பண்ணணுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூணுமே கரெக்ட். ஸோ இதில் கரெக்ட் எது பார்த்திங்கன்னா 1, 2 and 3. 96. Who were the following are arrested and tried in the கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் 1924? நம்ம நேரமே பார்த்தோம். கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் லீடர்ஸ். எம்என் ராய், முசாவர் அகமத், எஸ்ஏ டான்ஜே இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரெட்டமில்லை சீனிவாசன் கிடையாது, பட் சிங்காரவேலரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் மூலமாக. ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 and 3. 1, 2 and 3. Then 97. In 1925, Ram Prasad Bismil and Ashfaqulla Khan held up a train carrying government money and looted in Kakori. Very important. Kakori conspiracy case is related to Ram Prasad Bismil and Ashfaqulla Khan. Kakori is a small village located in the state of Uttar Pradesh. லக்னோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் கக்கோரி. ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இன்கரெக்ட் எது கேட்டிருக்காங்க? இதில் எதுவுமே இன்கரெக்ட் கிடையாது. ஆப்ஷன் டி எதுவுமே இன்கரெக்ட் கிடையாது. Then 98th question. The Montague-Chelmsford reforms of 1919 recommended granting voting rights to the all women above the age of 21. இது தப்பு. எல்லா உமனுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்கல. செர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் உமனுக்கு மட்டும்தான் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க.
Second one, the Government of India Act 1935 gave women reserved seats in legislature. 1935 ஆக்ட் பிரகாரம் உமனுக்கு ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது கரெக்ட். ஸோ இதில் எது மட்டும் தான் கரெக்ட் பார்த்தீங்கன்னா 2 only கரெக்ட். The 99th question, இது நம்ம ஏழியராக பார்த்துருந்தோம். With reference to 8th August 1942 in Indian history, which of the following statements is correct? Quit India resolution was adopted by AICC, All India Congress Committee வந்து Quit India resolution கொண்டு வந்திருந்தாங்க 8th August 1942. Last question, who among the following is associated with Songs from Prison, a translation of Ancient India religious lyric in English? ஏன்ஷியன்ட் இந்தியா ரிலீஜியஸ் லிரிக்கை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாடர்ன் இந்தியா ஆன்சர் கீ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஸோ நான் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 85% ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் புக்கில் தான் எடுத்துருக்குறோம். அண்ட் 15% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வெளியேந்து எடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியேறதும் சில விஷயங்கள் படித்து தான் ஆகணும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்துருப்பீங்க. சமச்சீர் புக்கில் இருந்து தான் எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்க மாட்டாங்க. வெளியேறதும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெளியேறதும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி.